ஈரோட்டில் நிலவும் கடும் வறட்சியால் விவசாயிகள் தங்கள் கால்நடைகளை சந்தைகளில் விற்க தொடங்கியுள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இதுதான் ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தை. இங்கு வாரந்தோறும் புதன் மற்றும் வியாழக்கிழமை நாட்களில் மாட்டுச்சந்தை நடைபெறுகிறது. இந்த சந்தைக்கு ஈரோடு மட்டுமின்றி நாமக்கல், சேலம், திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் விற்பனைக்காக மாடுகளை கொண்டு வருகின்றனர். தற்போது மாவட்டம் முழுவதும் நிலவும் வறட்சி காரணமாக தண்ணீர் மற்றும் தீவனம் இல்லாமல் கால்நடைகளை வளர்க்க முடியாமல் கிடைக்கும் விலைக்கு விற்று வருகின்றனர் விவசாயிகள். மாட்டுகளுக்கு தீவனம் இல்லாம தான் சந்தைகளுக்கு எல்லாமே வருது. இங்க இருந்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, கோவா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் இப்படி எத்தனையோ அதர் ஸ்டேட்டுகளுக்கு வந்து மாடு விற்பனையை எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இதனால தமிழ்நாட்டு மக்கள் முற்றிலும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இது கவர்மெண்ட் அரசு ஒரு தனி கவனம் செலுத்தணும். கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தைக்கு விற்பனைக்கு வரும் மாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் இதனால் வழக்கத்தை விட மாடுகளுக்கு குறைவான விலையை கிடைப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். லட்ச ரூபாய்க்கு விற்பனையாகும் ஒரு ஜோடி கறவை மாடு அதில் பாதி விலைக்கு கூட விற்பனையாகவில்லை என வேதனை தெரிவிக்கிறார் நடராஜன். இங்கே மாடு விற்கிறதுக்காக வந்தேன். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இந்த செவல மாடு, கறவை மாடு, கிடாரி இதெல்லாம் இருக்குங்க. இங்கே மாடு விற்கிறதுக்காக வந்ததை பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே விலை கம்மியாக தான் போயிட்டு இருக்குது. எங்களால் ஒன்றுமே சமாளிக்க முடியல. டெய்லியும் மாட்டுக்கு தீவனம் போடுறதுக்கு, மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு எதுக்குமே கையில் காசு இல்லை. எங்கள்கிட்ட ரொம்ப காடு காயெல்லாம் தண்ணி எதுவுமே இல்லாமல் ரொம்ப வறட்சியில் போயிட்டு இருக்குங்க. வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள கால்நடைகளை வளர்ப்பவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் பக்கம் ரொம்ப வறட்சி, மாடு ரொம்ப தள்ளி தான் கேட்குறாங்க. கேரளா, மைசூர், மகாராஷ்டிரா அவங்க தான் வாங்குறாங்க. தமிழ் ஆளுங்க வாங்கலாம். எங்கள் பக்கம் மாட்டுக்கு கில்லு இல்லை, தண்ணி இல்லை, ரொம்ப வறட்சியாக இருக்குது. இது கவர்மெண்ட் பார்த்து எதனா எங்களுக்கு ஒரு சலுகை பண்ணால் தான் எதிர்ப்பு கொலை பண்ண முடியும். இன்னும் மாடு கண்ணி விற்பனையும் இல்லைங்க. தள்ளி தள்ளி தான் விற்கிது. ரொம்ப வறட்சிங்க. மனிதர்கள் குடிப்பதற்கே தண்ணீர் இல்லாத அளவிற்கு வறட்சி தாண்டவமாடும் நிலையில் கால்நடைகளும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதே இந்த பகுதி விவசாயிகளின் எதிர்பார்ப்பு. கடும் வறட்சியால் கால்நடை வளர்ப்போர் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கால்நடை வளர்ப்போர்கள் அதிக அளவில் சந்தைகளுக்கு கொண்டு கால்நடைகளை விற்பனை செய்வதாகவும் இவர்களுக்கு உரிய மத்திய மாநில அரசில் உரிய அளவில் நிவாரணம் வழங்க வேண்டும் என இவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். நியூஸ் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து அருண்குமார்.